உலகத்துல கருமாக்கள் கரைக்கப்படணும் வேண்டா இயற்கையை சார்ந்து வாழணும், இயற்கையா வாழணும். இயற்கை என்ன செய்யுது? கொடுக்கிற தன்மை. கடவுள் என்ன செய்தாரு? நம்மளை இயக்குறவர் கொடுக்கிறாள். மாமரம் என்ன செய்து? கொடுக்கிறாள். பாருங்க, என்ன இயற்கையை சார்ந்து வாழ்ற கொடுக்குற இந்த கொடுக்கிற தன்மை பாருங்க. எதையும் எதிர்பார்க்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இந்த ஞானத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். என் குருநாதினா 10 பேருக்கு நான் கொடுத்து காப்பாத்தண்டு. இந்த ஞானத்தை பாருங்க கொடுக்கணும் என்று நான் பாருங்க நான் எண்ணும் போது இந்த பிரபஞ்சத்துல பாருங்க எனக்கு ஒரு கார் வேணும் என்று நான் எண்ணுனா எனக்கு உடனே கார் கொடுப்பேன். எனக்கு சுயநலமாயிட்டேன். அந்த கார்ல கொண்டு கொடுக்கும் போது பாருங்க எனக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னொரு ஆள் பாருங்க சுயநலமா எனக்கு கார் வேணும் உடனே கார் வாங்குவாரு. ஆனா சந்தோஷமா அந்த கார்ல போகலாம். ஏன்னா ஒரு கர்மா போகாது. இந்த உலகத்துல பாருங்க நாங்க என்ன தண்டான கொடுக்கலாம். உங்கள்ட்ட எல்லாம் இருக்கு, கொடுக்கக்கூடிய எல்லாம் இருக்கு. அது கொடுக்கணும் என்ற இந்த உலகத்துக்கு நான் இந்த பூமிக்கு வந்த இந்த பூமாதேவி பாருங்க எனக்கு இந்த கடவுள் பாருங்க எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. நாங்க தான் பாருங்க சொத்தெல்லாம் அழி வச்சு அவரை சாமான அழி போட்டு களவெடுத்தாலும் பிறவி கடனாக ஒழிய இதெல்லாம் இங்கே எடுத்தது. நாங்கள் வரும்போது ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா மயக்கத்தில் பாருங்க இருக்கா, ஹாஸ்பிட்டலில் படுக்கிறாவு, பக்கத்தில் உள்ள அல்ற உள்ள பிறந்த ஒன்றும் தெரியும். ஆறு உங்களுக்கு உடுப்பு தாரா? நர்ஸ் தான் தாரா. வரங்களை கொண்டு வரல, ஒன்றும் இல்லை, கொண்டு வரல. நீங்க போக்குள்ள உடுப்பு எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி போக என்ன சுவர் மேக்கப் பண்ணுவாங்கன்னு விளங்குதா?